மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். கோகிலா, என்ன அகிலா? என்ன சொல்லுடி? என்னடி காலையில காலேஜுக்கு போனவ இன்னும் ஆளை காணோமேனு வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்திருக்க. நீ வந்து கோகிலாவை கட்டி பிடிச்சு சுத்திட்டு இருக்க. மா, காலேஜ்ல ஒரு ஈவென்ட்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. மொபைல்ல வேற சார்ஜ் இல்ல, அதனாலதான் கால் பண்ண முடியல. ஏண்டி, உன் காலேஜ்ல இருக்கிற எல்லாரோட மொபைலையுமா சார்ஜ் இல்ல? அம்மா எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு தெரியுமா? இன்னும் நீ 5 நிமிஷம் லேட்டா இருந்துச்சு, மகாக்காக்கே கால் போயிருக்கும். ஏய், நான் என்ன பதட்டத்துல பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? ஐயோமா, நான் சொல்ல போறத நீ கேட்டேன்னு வையேன், உன் டென்ஷன் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். அப்படி ஒரு விஷயம் சொல்ல போற. என்ன விஷயம் அகிலா? ஒருவேளை மாமியாரோட மருமகளை ஏத்துக்கிட்டாங்களா? உன்னை அந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்களா? நீ என்ன வீட்டை விட்டு துரத்துறதுலயே இரு. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கும் அத்தை என்ன வீட்டுக்கு வான்னு சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏய், என்னடி குழப்பற? என்ன விஷயம்னு சொல்லு. மா, செமஸ்டர் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்குமா. நான் 92% வாங்கி பாஸ் பண்ணிருக்கேன். அகிலா, சூப்பர்டி. ஆல் தி பெஸ்ட் அகிலா. இரு, ஒரு நிமிஷம் வந்துறேன். கங்க்ராச்சுலேஷன். Thank you. இந்த வாய் தர. இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அகிலா. இவெல்லாம் எங்க டாக்டர் ஆக போறான்னு பேசின வாயெல்லாம் நீ அடைச்சிட்ட. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நல்லபடியா பாஸ் ஆகி டாக்டர் ஆயிடணும்டி. மா, நீ ஒரு முக்கியமான டயலாக மறந்துட்டியே. என்னது? இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே மகா கிட்ட சொல்லணும். அகிலா, நீ மகாக்கு கால் பண்ணு, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இத நீ மறந்துட்ட பாத்தியா? ஏய், போட்டேனா? உண்மையிலேயே மகா கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. அகிலா, நீ அக்காக்கு போன் பண்ணி சொல்லு. என் போன்ல சார்ஜ் இல்லம்மா, நான் சார்ஜ் போட்டுட்டு கால் பண்ணி பேசுறேன். என் மொபைல தரேன், கால் பண்ணு. இல்ல கோகிலா, என் மொபைல்ல இருந்து நானே கால் பண்ணி அக்கா கிட்ட பேசுறேன். உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இதே மாதிரி நான் எப்பவுமே காப்பாத்துவேன்னு சொல்றேன். மா, என்ன நீ தனியா உட்கார்ந்திருக்க? தூங்க போலையா? சாப்பிட்டியா இல்லையா நீ? இங்க இருக்கிற பிரச்சனையில சாப்பாடும் தூக்கமும் தான் ரொம்ப முக்கியமா? அம்மா, நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி தெம்பா இருந்தாதானம்மா அந்த மகாவை நம்மளால சமாளிக்க முடியும். எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? உனக்கு புரியுது, உன் தம்பிங்களுக்கு அந்த அறிவே இல்லையே. செல்வத்தையும் கதிரையும் அவ ஒரு மந்திரம் போட்டு அப்படியே கட்டி வச்ச மாதிரி வச்சிருக்கா. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க பாவம். செல்வத்தையும் கதிரையும் விடு, மகா உன்னையே மாத்திட்டாலே. நீ அப்படியே மகா மகான்னு தாங்குற. அவளுக்காக ஒண்ணும் இல்லடி, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும், அதுக்காகத்தான். அம்மா, யாரோட வீக்னஸ் எதுன்னு பார்த்து கரெக்டா அடிக்கிறா. ஓ வீக்னஸ் குழந்தைன்னு அவ ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா. இந்த சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி குழந்தைன்னு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீயும் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லடி. குழந்தை விஷயத்துல மகாவுக்கும் இப்ப கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு. ஐயோ அம்மா, மா உன்னை இப்படி நம்ப வைக்கிறாளே மாவ. செல்வம்லாம் எந்த மூளைக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். 2 பேருக்கும் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் குழந்தை பிறக்கல? அதுவும் 2 வருஷமா. குழந்தை பெத்துக்கணும்னு மகா நினைக்கவே இல்ல. அவ நினைச்சா மட்டும்தான் குழந்தை பிறக்கும். ஆனா நம்ம மகா மேடம் அந்த முடிவுக்கெல்லாம் வரமாட்டாங்க. என்கிட்ட சவால் விட்டுருக்காளே. அதனால தானே நீயும் அவளை நம்புற.
அதுக்கு தான். அப்படி கூட இருக்குமோ? இருக்குமோ இல்ல, அப்படிதான். மகா பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனர், சிறந்த தொழில் அதிபர் அப்படின்னு சாதனை பண்ணி அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாளே தவிர இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து கொடுத்து அது பின்னாடி ஓடணும்லாம் அவளுக்கு எண்ணமே கிடையாது. இன்னும் என்னெல்லாமோ என் மனசுல கிடக்கு. எல்லா உண்மையும் எனக்கு புரியுது. சொன்னா நான் என்னமோ அவ மேல இருக்கிற பொறாமையில பேசுற மாதிரி என்ன சொல்லுவீங்க? அதுவும் அப்பா காதுக்கு போச்சுன்னா கேட்கவே வேணாம். அதனாலதான் நான் பாட்டுக்கு ஒதுங்கி கிடக்குறேன். சரி, இவ்ளோ பேசுறியே, இந்த குழந்தை விஷயத்தினால நீ எதெல்லாம் கோட்டை விட்டுட்டு நிக்கிறேன்னு நான் சொல்லவா? நானா? நான் என்னடி கோட்டை விட்டேன்? ஆமா, அகிலா அவ கழுத்துல போட்டிருக்கால தாலி செயின், அது 7 பவுன். இன்னைக்கு ரேட்டுக்கு எத்தனை லட்ச ரூபா வரும்? அது அந்த மேகனாக்குன்னு செஞ்சது தானே? அதை எதுக்கு அகிலா கிட்ட விட்டு வச்சிருக்க? இதே பழைய கௌரியா இருந்தா என்னைக்கோ அதை நீ புடுங்கிருப்ப. இப்போ அதை நீ மறந்துட்ட. இல்ல வெண்ணிலா, நான் எதையுமே மறக்கல. அந்த செயின் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சீக்கிரமா அதை வாங்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, இவன் எதுக்கிட்ட கிச்சனுக்கு போறான்? பாக்குறேன். தோசை மாவு எடுக்கிறான். அம்மா, தோசை ஊத்துறான். தோசை. அம்மா, தோசை ஊத்துறான்ல, நிச்சயமா உனக்காக தோசை சுட்டு கொண்டு வருவான் பாரு. உனக்கு வேணுமான்னு கண்டிப்பா கேட்பான். ஆனா நீ ஈஸியா விட்டு கொடுத்துறாத. இதான் சான்ஸ்னு செல்வத்தை எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுக்கணுமா? ஏய், சட்னி வேற அரைக்கிறாண்டி. ஆமாமா, இங்க பாரு, நீ அவன் கிட்ட கோவமா மட்டும் பேசாத. கொஞ்சம் பாசமா பாவமா மட்டும் பேசு. கண்டிப்பா செல்வம் நம்ம பக்கம் வந்துருவான்.